நம்ம ஆர்காடி ஏர்சிட்டில நெத்தி அடி ஆஃபர்னு சொல்லிட்டு 100 ஸ்கொயர் ஃபீட்டை ஃப்ரீயா வாங்கிக்கலாம். இந்த நியர்பைல இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணி இதுல இன்னும் ஹைலைட்டா சொல்லணும்னா 100+ amenities நம்ம டெவலப் பண்றோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா 180 ஏக்கர்ஸ்ல ஒரு டவுன்ஷிப் ப்ராஜெக்டா தான் நம்ம பண்ணிருக்கோம். இண்டோர் கேம்ஸ்க்கு ஸ்டேடியம் மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரிக்கெட், ஃபுட்பால், பிக்கல் பால் சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு ஈவன் ஒரு சூப்பர் மார்க்கெட் முதற்கொண்டு நம்ம சைட்ல டெவலப் பண்ணோம். காஞ்சிபுரம் லொகேஷன்ல மீனாட்சி மெடிக்கல் காலேஜ்க்கு அப்படியே பேக் சைடு நம்ம ப்ராப்பர்ட்டி பண்ணிருக்கோம். மேக்ஸிமம் ஹைவேல இருந்து உங்களுக்கு ஒரு 700 மீட்டர்ஸ்ல நம்ம சைட் ரீச் பண்ணி கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் சொல்லிட்டு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பாங்க. ஸோ நம்ம சைட்ல இருந்து ஆல்மோஸ்ட் 6.5 கிலோமீட்டர்ஸ் தான். நம்ம ப்ராஜெக்ட்க்கு அப்படியே பேக் சைடு நம்ம ப்ராஜெக்ட் குள்ள வரீங்கன்னா டாக்குமெண்ட் டைட்டில் ரொம்ப கிளியரா இருக்கு. ஃப்ரீ சைட் வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். வெல்கம் பேக் டு மை சேனல் மிஸ்டர் தண்டசோரி. இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா காஞ்சிபுரம் பக்கத்தில் மீனாட்சி மெடிக்கல் காலேஜுக்கு அப்படியே பேக் சைடில் பிரம்மாண்டமான ஒரு சைட்டை தான் எக்ஸ்ப்ளோர் வந்திருக்கோம். ஆர்காடியா ஏரோசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சென்னையில் யாருமே கொடுக்க முடியாத ஒரு 101 அம்யூனிட்டிஸோட பக்காவாக ஒரு டவுன்ஷிப் தாங்க ரெடி பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு NRI கஸ்டமர் இல்லை இடம் வாங்கி வீடு கட்டணும், பிரம்மாண்டமான ஒரு மெகா டவுன்ஷிப்ல நாங்கள் இடம் வாங்கி கண்டிப்பாக வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சினா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே மக்களே, நம்ம நேஷனல் ஹைவே பக்கத்துல இருக்கிற ஆர்காடியா ஏரோசிட்டி ஒரு பிரம்மாண்டமான ஒரு டவுன்ஷிப்புக்குள்ள தாங்க இருக்கும். பக்கத்துல வந்து பிரதர் இருக்காப்ல, டீடைல்ஸ் வந்து கேட்டுடலாம். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? வணக்கம் பிரதர், நல்லா இருக்கேன். நீங்க? சூப்பரா இருக்கும் பிரதர். ஸோ வேற லெவல்ல மாசா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏர்போர்ட் லான்ச் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து நம்ம சைட்டை ரெடி பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க பேரை சொல்லிட்டு நம்ம கம்பெனி டீடைல்ஸ் சொல்லிடுங்க. என்னோட நேம் சுபாஷ், நான் இங்க ஏஜிஎம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கம்பெனி நேம் பாத்தீங்கன்னா ப்ராப்ஷெல். ஸோ ப்ராப்ஷெல் ஒன் ஆஃப் த ரியல் எஸ்டேட்ல லீடிங் கம்பெனினே சொல்லலாம். ஓகே, ரியல் எஸ்டேட்ல மோஸ்ட் லீடிங் கம்பெனி. ஸோ ஆல்மோஸ்ட் ரீசென்ட் டைம்ல பாத்தீங்கன்னா ப்ராப்ஷெலோட பேர் தெரியாத பர்சன் இருக்க முடியாது. ஆமா, எல்லா இடங்கள்லயுமே வந்து பாத்தீங்கன்னா செம்ம மாசான, அதுவும் ஒரு ஆன் ரோடு ப்ராஜெக்ட் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நிறையவே வந்து பண்ணிட்டு இருக்கீங்க, நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இருக்கிற இடம் ஸோ எத்தனை ஏக்கர் ப்ராஜெக்ட், ஸோ அதை பத்தி கொஞ்சம் அப்படி சொல்லிருங்க. ஸோ சைட் நேம் பாத்தீங்கன்னா ஆர்காடியா ஏரோசிட்டி. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச சைட் தான் இது. ஆமா. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா 180 ஏக்கர்ஸ்ல ஒரு டவுன்ஷிப் ப்ராஜெக்டா தான் நம்ம பண்ணிருக்கோம். ஸோ இந்த 180 ஏக்கர்ஸ்ல ஸோ ஃபேஸ் பை ஃபேஸா தான் நம்ம செல்லிங் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு ஒரு 568 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 10,000 ஸ்கொயர் ஃபீட்ஸ் வரைக்கும் நம்ம கிட்ட பிளாட்ஸ் இருக்கு. ஸோ எல்லா ஃபேஸிங்குமே இருக்குமா? எல்லா ஃபேஸிங்லயுமே நமக்கு பிளாட்ஸ். ஒரு பிரம்மாண்டமா டவுன்ஷிப்ல உள்ள எத்தனை அம்யூனிட்டிஸ் இருக்கும் மொத்தமா? நான் உங்களுக்கு இதை ரொம்ப ஹைலைட்டா சொல்லணும், பட் நான் ரொம்ப சட்டிலாவே சொல்லிடுறேன். என்னன்னா, நீங்க ஒரு ப்ராஜெக்ட் போகிறீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பெரிய அம்யூனிட்டிஸ் நமக்கு டெவலப்மெண்ட் இருக்காது, பேசிக்கா இருக்கும். இந்த நியர்பைல இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணி இதுல இன்னும் ஹைலைட்டா சொல்லணும்னா 100+ அம்யூனிட்டிஸ் நம்ம டெவலப் பண்றோம். என்ன சொல்றீங்க? 100க்கும் மேற்பட்ட அம்யூனிட்டிஸ் உள்ள இருக்கு. அவ்வளவு ஷாக் வேணாம் ப்ரோ. 100+ அம்யூனிட்டிஸ் பண்ண போறோம். ஓகே. சோ இந்த 100+ அம்யூனிட்டிஸ்மே என்னன்னா சும்மா ஜஸ்ட் லைக்னு பண்ணாம உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு லக்ஸரி டைப்ல கொடுக்குற மாதிரி ஒரு சிட்டில என்ன மாதிரி இன்ஃப்ரால நீங்க இருப்பீங்களோ ஆல்மோஸ்ட் நம்ம சைட்ல கவர் பண்ண போறோம். அது எல்லாமே இதுக்குள்ள இருக்கும். எல்லாமே பண்றோம். 101 அம்யூனிட்டிஸ் சொல்லிட்டீங்க. சோ பேசிக் என்ன அம்யூனிட்டிஸ் இருக்கு? நீங்க இமிடியேட்டா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சைட் ஃபுல்லி உங்களுக்கு காம்பவுண்டட் தான் சார். ஓகே. சோ உள்ள உங்களுக்கு பிளாக் டாப் ரோட்ஸ் பண்ணி எல்லாமே ரெடியா இருக்கு. நம்ம ரோட் சைஸஸும் பாத்தீங்கன்னா 60, 40, 30 டைமென்ஷன் தான் பண்ணிருக்கோம். சோ என்டையர் சைடுல உங்களுக்கு EB பண்றது, உங்களுக்கு வாட்டர் சப்போர்ட் ஓவர்ஹெட் டேங்க் பண்ணி எவ்ரி பிளாட்ஸ்க்கும் வாட்டர் சப்ளை கொடுக்கிறது எல்லாமே நம்ம பண்ணிருக்கோம். உள்ள வரப்ப அப்படியே ஒரு ரெசார்ட்குள்ள வர மாதிரி ஒரு ஆர்ச் ஒன்னு ஃப்ரண்ட்ல ரெடி பண்ணிருக்கீங்க போல. கண்டிப்பா சார், அதுதான் நம்ம சைட்டோட ஹைலைட்டாவே சொல்லலாம். ஒரு கிராண்ட் ஆர்ச்சோட தான் நம்ம சைட் என்டர் ஆவீங்க. சோ சைட்க்கு அவுட்டர் பாத்தீங்கன்னா ஃபுல்லி உங்களுக்கு ரெசிடென்ஷியல் ஜோன் தான். நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போற இமிடியேட்டா பிளான் பண்றீங்கனாலும் இந்த சைட் உங்களுக்கு ஆப்டா இருக்கும். கண்டிப்பா மக்களே, இப்போ பேக்ல பாத்தீங்கன்னாலே தெரியும் சுத்தி வீடுகள் இருக்கு. அதே ஃப்ரண்ட்ல சரௌண்டிங்ல எல்லாமே வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் வந்து பூமி பூஜையே போட்டாச்சுங்க. சோ இந்த சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெசார்ட்கான பிளான் இருக்கு. உள்ள கிளப் ஹவுஸ் எடுத்துட்டு வர போறோம். இண்டோர் கேம்ஸ்க்கு ஸ்டேடியம் மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரிக்கெட், ஃபுட்பால், பிக்கல் பால் சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு ஆப்டா இருக்கிற மாதிரி உங்களுக்கு பிளான். உள்ள டஃப் எல்லாமே வந்து பக்காவா வந்து வெளியிலேயே நம்ம எதுவும் அக்சஸ் பண்ண தேவையில்ல. இடம் வாங்கிட்டோம் அப்படின்னாலே இங்கேயே எல்லாமே வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா ஈவன் ஒரு சூப்பர் மார்க்கெட் முதற்கொண்டு நம்ம சைட்ல டெவலப் பண்ண போறோம். ஆனா காஞ்சிபுரத்துல இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எங்கேயுமே நீங்க பாத்துருக்க முடியாதுங்க. எதுக்குமே வெளியில போக முடியாம ஒரு 180 ஏக்கர்ல வேற லெவல்ல பிரம்மாண்டமா வந்து ப்ராப்ஷெல் ஆர்காடியா ஏரோசிட்டி வந்து ரெடி பண்ணிருக்காங்க. ஓகே பிரதர், இப்போ இந்த சைட்டுக்கு வரணும் அப்படின்னா நியர்பை கனெக்டிவிட்டி எல்லாம் என்னவா இருக்கும்? பெருசா நம்ம சுத்த வேண்டியதுலாம் எதுவும் இல்லை சார். நீங்க சென்னை டு பெங்களூர் ஹைவே வர போறீங்க. சென்னையில இருந்து நீங்க வந்தீங்கன்னா காஞ்சிபுரம் லொகேஷன்ல மீனாட்சி மெடிக்கல் காலேஜ். ஓகே. சோ அது ரொம்ப ஃபேமஸான காலேஜ் தான். இந்த காலேஜ்க்கு அப்படியே பேக் சைடு நம்ம ப்ராப்பர்ட்டி பண்ணிருக்கோம். அப்படி அங்க இருந்து எவ்வளவு தூரம் இருக்கும்? மேக்ஸிமம் ஹைவேல இருந்து உங்களுக்கு ஒரு 700 மீட்டர்ஸ்ல நம்ம சைட் ரீச் பண்ணிருக்கோம். சோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க நம்ம ப்ராப்ஷெல் எல்லாமே வந்து ஆன் ரோட்ல பக்கத்துலயே தான் எடுப்பாங்க. அது மட்டும் இல்லங்க, இங்க ஒரு ஃபேமஸான ஒரு ப்ராஜெக்ட் எங்க ஆல்ரெடி வந்து போயிட்டு இருக்கு அப்கமிங்ல. அப்படியே சொல்லிருங்க ப்ரோ, என்ன ப்ராஜெக்ட்? கஸ்டமர்ஸ்க்கு நம்ம பெருசா சொல்ல வேண்டியதே கிடையாது, ரொம்ப ஃபேமஸானது தான். கிரீன்ஃபீல்ட்
ஏர்போர்ட் சொல்லிட்டு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆமா. ஸோ நம்ம சைட்ல இருந்து ஆல்மோஸ்ட் 6.5 கிலோமீட்டர்ஸ் தான் நம்ம ப்ராஜெக்ட்க்கு அப்படியே பேக் சைடு. அப்படியே பேக் சைடு இந்த ரோட பிடிச்சோம் அப்படின்னா நம்ம அப்படியே ஏர்போர்ட் லொகேட் ஆயிடும். ஸோ பாருங்க நியர்பைலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்போர்ட்டா இருக்கட்டும், காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலா இருக்கட்டும், எல்லாமே நியர்பைல இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, பக்கத்துலேயே வந்து பஸ் ஸ்டாண்ட் வரப்போகுதுன்னு கேள்விப்பட்டேன். உண்மையா அப்படி? ஆமா சார். நம்ம மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் வந்தீங்கல்ல, ஆமா, அங்கிருந்து இன்னும் 200 மீட்டர்ஸ் டிராவல் பண்ணீங்கன்னா நம்ம காஞ்சிபுரத்தோட புது பஸ் ஸ்டாண்ட் அங்கே தான் லொகேட் ஆகும். ஸோ எப்படி கிளாம்பாக்கம் அந்த மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்ட் ரெடி? கண்டிப்பா நம்ம கிளம்பாக்கம் என்ன மாதிரி ஒரு ரீச்ல இருக்கோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டை டெவலப் பண்றாங்க. ஸோ எல்லாமே அக்சஸ்ல இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, பஸ் ஸ்டாண்ட் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மெட்ரோ கனெக்டிவிட்டியுமே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வரப்போகுது. அதனால நீங்க எந்த ஒரு கனெக்ஷனாக இருந்தாலும் சரி, சென்னை அவுட்டரில் நீங்க எங்கே போகணுன்னாலும் சரி, நேஷனல் ஹைவே டு பெங்களூர் போக முடியும். ஸோ அதே மாதிரி பரந்தூர் ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் எங்கே வேணாலும் அக்சஸ் பண்ணலாம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு மெட்ரோ பிடிச்சிட்டிங்க அப்படின்னா சென்னைக்குள்ளே எங்கே வேணாலும் அக்சஸ் பண்ணலாம். எல்லா ஃபெசிலிட்டியுமே நம்ம ஆர்கேடி ஏரோசிட்டி உள்ளே இருக்கிறதால நீங்கள் இடம் வாங்கணும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலே மாஸ் பண்ணலாங்க. அந்த அளவுக்கு பக்காவாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே பிரதர், இப்போ கனெக்டிவிட்டி சைட்டை பற்றி எல்லாமே வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாமே சொன்னீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இடம் வாங்குறாங்க அப்படின்னாலே அவங்க வந்து நியர்பை ஸ்கூல், காலேஜஸ், எம்ப்ளாய்மெண்ட் சோர்ஸில் வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க. அதில் நியர்பையில் என்னென்ன இருக்குது பிரதர்? சைக்கு நியர்பை ஸ்கூல்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா நம்ம சைட் அப்படியே பேக் சைட் பார்த்தீங்கன்னா வேலம்மாள் போதி கேம்பஸ் லொகேட் இருக்கு. ஓகே, சைட்லேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ்ல தான் நமக்கு பிரிமிங்ஹாம் லொகேட் இருக்கு. பக்கா சைட்க்கு அப்படியே ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஷா இருக்கு. ஈவன் நீங்கள் காலேஜஸே பார்த்தாலும் நம்ம மீனாட்சி மெடிக்கல் காலேஜுக்கு அப்படியே பேக் சைடு நம்ம ப்ராஜெக்டே பண்ணிருக்கோம். அப்படியே நேர் பேக் சைடு. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சங்கரா காலேஜஸ் இருக்கு, சந்திரசேகரா இருக்கு, உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி நியர்பை இருக்கு, பக்தாச்சலம் பாலிடெக்னிக் இருக்கு. நீங்க எஜுகேஷன் பர்பஸ்ல பாக்குறீங்கன்னா சைட்க்கு நியர்பை ஃபுல்லி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் தான். ஸோ எக்கச்சக்கமா இருக்குங்க. எப்படி வந்து சைட் வந்து பிரம்மாண்டமா ரெடி பண்ணிருக்காங்களோ அதே மாதிரி சைட் சரௌண்டிங்லேயே வந்து எக்கச்சக்கமான ஸ்கூல், காலேஜஸ்லாம் இருக்கு. அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் சோர்ஸ் அப்படி சொல்லிடுங்க. நம்ம மோஸ்ட் ஆஃப் காஞ்சிபுரம் அப்படின்னாலும் சரௌண்டிங்ல இண்டஸ்ட்ரியல் பேஸ்ட் ஏரியா தான் சார். சைட்க்கு நியர்பைல அது சேம் அதே மாதிரி தான். உங்களுக்கு சைட்க்கு நியர்பைல ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான் கொபால்கோ லொகேட் ஆயிருக்கு. சூப்பர். எல்என்டி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்என்டி நம்ம சைட்க்கு நியர்பை தான் இருக்கு. எல்லாமே வந்து போற அக்சஸ்ல தான் இருக்கு. ஸோ நேஷனல் ஹைவேல இருந்து பக்கத்துல இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே உங்களால அக்சஸ் பண்ண முடியும். ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா பரந்தூர் ஏர்போர்ட்டும் வந்துருச்சு அப்படின்னா சொல்லவே வேணாங்க. இப்போ இங்க விற்கிற ரேட் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா டபுள் ட்ரிபிள் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. அதனாலதான் எல்லாருமே மக்கள் தேடி இங்க வந்து இடம் வாங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்க 180 ஏக்கர் ஒரு ஊரே உள்ள இருக்கிற மாதிரி செமையா வந்து பாத்தீங்கன்னா டவுன்ஷிப் வந்து ரெடி பண்ணிருக்காங்க. உள்ளே வந்து டஃபா இருக்கட்டும், ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா வருது. அது மட்டும் இல்ல, இப்ப வரப்ப கேள்விப்பட்டேன் ப்ரோ, ஏதோ 5 ஸ்டார் ஹோட்டல் இங்க உள்ள வருதாமே. கண்டிப்பா சார், அதுதான் நம்ம சைட்க்கு ஒரு கீ பாயிண்ட்னே சொல்லலாம். லெமன் ட்ரீ ஹோட்டல் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஆமா, ஃபேமஸ் ஹோட்டல் இது. அவங்க கிட்ட நம்ம அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்கோம். சோ நம்ம சைட்க்குள்ள லெமன் ட்ரீ ஹோட்டல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். என்ன பிரதர் சொல்றீங்க? அதெல்லாம் வந்துச்சுன்னு தெரிஞ்சாலே ஒட்டுமொத்த பேர் இங்க சென்னையில இங்க வாங்க இடம் வாங்க வந்துருவாங்க போல. கண்டிப்பா சார், ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம முந்திக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா, அந்த மாதிரி தான். சோ 5 ஸ்டார் ஹோட்டல் பக்கத்துல ஒரு வீடுடா அப்படின்னு நம்ம வந்து பெருமையா சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து இந்த ஆர்காடி யூனிவர்சிட்டி வேற லெவல் ரெடி பண்ணிருக்காங்க. ஓகே படுது, இவ்வளவு அம்யூனிட்டிஸ் இவ்வளவு செம்மையா வந்து ரெடி பண்ணிருக்கீங்களா? அப்ப பிரைஸ் ரொம்ப அதிகமா இருக்குமோ? ரொம்ப அதிகம் சார், ஏன்னா மார்க்கெட் பிரைஸ் போயிட்டு இருக்குது சொல்றேன். ஓ, ரொம்ப அதிகமா? எவ்வளவு இருக்கும்? 3000 இருந்து 3300 வரைக்கும் போயிட்டு இருக்கு ஸ்கொயர் ஃபீட். பட் நீங்க ப்ராப்ஷில் வாங்க வந்திருக்கீங்க. சோ ப்ராப்ஷில் என்ன பாத்தீங்கன்னா 2200 ரூபீஸ் per ஸ்கொயர் ஃபீட் நம்ம பண்றோம். வெறும் 2200 ரூபீஸ். என்ன பிரதர் சொல்றீங்க? இவ்வளவு அம்யூனிட்டிஸ் இவ்வளவு டெவலப்மெண்ட் நியர்பைல இருக்கு, ஆனா வெறும் 2200 நீங்க இடம் இங்க அழகா வந்துடலாம், சொந்த இடமே வாங்கிடலாம். ஏன்னா நம்ம ப்ராப்ஷில் வந்திருக்கோம்ல. ஆமா, ப்ராப்ஷல்னாலே ஆஃபர் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல மாஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தாங்க இங்க வெறும் ஸ்கொயர் ஃபீட் 2200 தான். எல்லா ஃபேஸிங்குமே அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்ல மக்களே, லான்ச்சிங் எப்ப நடக்க போகுது சொல்லிடுங்க. கண்டிப்பா நம்ம நெக்ஸ்ட் மந்த் 7th and 8th வந்து நம்ம ப்ராஜெக்டோட phase 2 லான்ச் பண்றோம். அதாவது ஆர்கேடியா ஏரோசிட்டியோட phase 2 வந்து கமிங் 7th and 8th வந்து நம்ம லான்ச். அப்ப பாருங்க, லான்ச் ஆகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா செம ஆஃபர் இங்க உள்ள போயிட்டு இருக்குங்க. ப்ராப்ஷலை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே ஆஃபர் இருக்கும் பிரதர். இங்கே வந்து இப்ப ஏதாவது ஆஃபர் ஸ்பெஷலா கொடுக்க போறீங்களா? சார் நான் ரேட் நல்ல ஆஃபர்ல கொடுத்துட்டேன் சார். ரேட்டை கொடுத்துட்டீங்க, ஆனா எல்லாருக்கும் நெத்தி அடி மாதிரி ஏதாவது ஒரு ஆஃபர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா மக்கள் வந்து பாக்குறாங்க, ப்ராப்ஷல்னாலே வந்து கோல்டு காயின் இருக்கும்பாங்க, இல்ல ஸ்கொயர் ஃபீட் வந்து ஃப்ரீயா தருவாங்க. மக்களின் நெத்தி அடி அடிக்கிற மாதிரி அடிச்சு சொன்னா என்ன ஆஃபர் சொல்லுவீங்க? நெத்தி அடி அடிக்கிற மாதிரி சொல்லணும். ஆமா, நெத்தி அடினே ஒரு ஆஃபர் கொடுத்துலாம் சார். என்னன்னா நான் வந்து நெத்தி அடி மாதிரி வந்து ஒரு ஆஃபர் கொடுங்க, நீங்க என்ன நெத்தி அடியே கொடுத்துடலாங்க? ஆஃபரே நம்ம நெத்தி அடின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் கொடுத்துடலாம்னு சொல்றேன். ஆஃபர் பேரே நெத்தி அடி. கண்டிப்பா நீங்க கேட்டீங்க, நான் கொடுக்கணும்ல. ஆமா, அப்ப என்ன ஆஃபர் சொல்லிடுங்க. என்னன்னா நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ற கஸ்டமர்ஸ்க்கு 100 ஸ்கொயர் ஃபீட் நம்ம ஆஃபர் பண்றோம். என்ன சொல்றீங்க? வாங்குற இடத்தை விட 100 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீயா வாங்கிக்கலாம். ஆமா, 100 ஸ்கொயர் ஃபீட் நம்ம ஆஃபர் பண்றோம். கொக்கா மக்கா, இது வரைக்கும் கோல்டு காயின் பார்த்துருப்பீங்க, 10 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீ பார்த்துருப்பீங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ப்ராப்ஷல்ல நம்ம ஆர்காடி யூனிவர்சிட்டியில நெத்தி அடி ஆஃபர்னு சொல்லிட்டு 100 ஸ்கொயர் ஃபீட்டை ஃப்ரீயா வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வேற லெவல். இந்த ஆஃபர் வந்து லான்ச் அன்னைக்கு வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே பிரதர், இப்போ ரேட்டும் சொல்லிட்டீங்க, ஆஃபரும் சொல்லிட்டீங்க. இது என்ன அப்ரூவ் ப்ராஜெக்ட்? பேங்க் லோன்லாம் எப்படி? நம்ம ப்ராஜெக்ட்
ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ் ப்ராஜெக்ட் தான் சார். ஸோ பேங்க் லோன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம HDFC அண்ட் டாடா கேபிட்டல் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சூப்பர். அந்த பேங்க்ல வந்து அழகாக வந்து அப் டு எவ்வளோ வரைக்கும் லோன் பண்ணலாம்? பிளாட் வேல்யூ வந்து நம்ம 90% வரைக்கும் நம்ம லோன் பண்ணி தரலாம். அப் டு 90% வரைக்கும் லோன் பண்ணி எடுத்துக்கலாம். தரலாம். டாக்குமெண்ட்லாம் எப்படி ப்ரோ இருக்கும்? நம்ம ப்ராப்ஷேலுக்கு வந்திருக்கோம் சார். டாக்குமெண்ட்லாம் யோசிக்க வேண்டியதே ஸோ இருக்கு. அதுக்கே செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்காங்க. நம்ம ப்ராப்ஷேலுக்குள்ள வரீங்கன்னா டாக்குமெண்ட் டைட்டில் ரொம்ப ரொம்ப கிளியரா இருக்கும். பக்காவா இருக்கும். இருக்கலாம். அதனால டாக்குமெண்ட் வெல் கிளியரா இருக்கும். ஃப்ரீ சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணுவீங்களா? கண்டிப்பா சார். ஒரு டிஸ்பிளேல ஒரு நம்பர் ஷோ ஆகும். நீங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா ஃப்ரீ சைட் விசிட் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் சார். ஸோ பாருங்க மக்களே, நீங்கள் வந்து இந்த இடத்துல புக் பண்ணணும் இல்லை ஃப்ரீ லான்ச்சுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிக்கிங்க அப்படின்னாலே டிஸ்பிளேல நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். அதுக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் சென்னை சரௌண்டில் எங்கே இருந்தாலும் ஃப்ரீ சைட் விசிட்டே இவங்க வந்து ப்ராசஸ்லேருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. நியர்பை சரௌண்டிங் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்துட்டு கூட அழகாக வந்து இங்கே வந்து இடம் புக் பண்ண வரலாம். ஆல்ரெடி நம்ம இங்கே வீடியோ ஷீட் எடுக்கிறப்பே நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்கொயரி பண்ணுறதுக்கு மக்கள்லாம் வந்திருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக்கிங் போயிட்டு இருக்கு. ஸோ உடனே மறக்காம வந்து டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க மக்களே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ மறக்காம உங்கள் நண்பர், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா மக்களே, நீங்க ஒரு NRI கஸ்டமர் இல்லை இடம் வாங்கி வீடு கட்டணும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக பார்க்குறீங்கன்னா இந்த ஆர்காடி ஏரோசிட்டி வேற லெவலில் இருக்குங்க மாசா. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நண்பா. நன்றி, வணக்கம்.